அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நவம்பர் 14ஆம் தேதி. பிரான்ஸ் ஓவியர் கிளாடு மோனட், பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற ஓவியர் ஆஸ்கர் கிளாடு மோனட் பிறந்த தினம் இன்று. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 1840 பிறந்தார். புத்திசாலி மாணவன்தான், ஆனாலும் வகுப்பறைக்குள் அடைந்து கிடப்பது கசந்தது. சுதந்திர பறவையாகவே இருக்க விரும்பினார். சிறு வயதிலேயே ஓவியம் தீட்டுவதில் ஆர்வம் கொண்டிருந்தார். வியாபாரியான தந்தை மகனையும் அதில் ஈடுபடுத்த விரும்பினார். ஓவியம்தான் தன் வாழ்க்கை என்பதில் அவர் தீவிரமாக இருந்தார். ஆசிரியர்களை கிண்டல் செய்து நோட்டு மற்றும் பாட புத்தகங்களில் கேலி சித்திரம் வரைவார். இவரது ஓவிய ஆர்வத்தை ஊக்கப்படுத்தி வந்த தாய் 1857 மறைந்தார். ஓவியத்தில் நாட்டம் செலுத்தி அந்த சோகத்தில் இருந்து மீண்டார். பொதுமக்கள் பற்றி இவர் வரையும் சித்திரங்கள் மிகவும் பிரபலமடைந்தன. கரிக்கோலால் பல ஓவியங்களை வரைந்து விற்றார். யூஜின் புதின் என்ற ஓவியரை சந்தித்த பிறகு இவரது ஓவிய பாணியில் மாற்றம் ஏற்பட்டது. ஆயில் பெயிண்ட், இயற்கை ஓவியங்கள் வரையும் நுட்பங்களை புதின் இவருக்கு கற்றுத்தந்தார். பிரான்ஸில் ஒரு மிகப்பெரிய ஓவியர் கிளாடு மோனட் இருந்திருக்கிறார் அப்படின்றது ஒரு வரலாற்று செய்தி. 1840 19ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியில் நடுப்பகுதியில் பிறந்திருக்கிறாரு. டாவின்சி ஓவியம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் எந்த நாட்டுக்காரன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனால் பிரான்ஸில் பாரிஸில் ஒரு ஓவியர், ஒரு பெயிண்டர். பெயிண்டிங்னா ஓவியம் வரைதல். பெயிண்டர்னாலே ஓவியம் வரைகிறவங்க தான். பட் அவங்க நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் அவங்களும் ஓவியர் தான். ஏன்னா சரியாக வடிவம் அடிப்படையில் வர்ணம் பூசுகிறார்கள், அவ்வளோதான். அவங்களுக்கு புதிது புனையும் தன்மை குறைவாக இருக்கலாம், அதற்கான நேரம் கூட இல்லாமல் இருக்கலாம் பணி நிமித்தமாக. அதனால் ஏற்கனவே செய்ததை செய்ய சொல்வதை இருக்கின்ற வடிவத்துக்கு வர்ணம் பூசுகிறார்கள். அவர்களும் பெயிண்டர் தான். ஓவியம் வரைவர்களும் பெயிண்டர் தான். சிலப்பதிகாரத்தில் கூட கோவலனை ஒரு பெயிண்டராக கூட கருதுகிறாங்க, ஒரு ஓவியரா அப்படின்னு கூட கருதுகிறாங்க. இருக்குது, கற்பனை இருக்குது. அதனால தான் இதை நம்ம ஒப்பீடு செய்கிறோம். இயற்கை ஓவியங்கள் வரையும் நுட்பங்களை புதினவிற்கு கற்றுக் கொடுத்தார். இராணுவ பணியாற்ற அல்ஜீரியாவுக்கு சென்றார். நோய்வாய்ப்பட்டதால் 2 ஆண்டுகளில் பிரான்ஸ் திரும்பினார். பிரபல ஓவியர்களின் பாணியை பின்பற்றி வரவதில் இவருக்கு உடன்பாடு கிடையாது. இவர் தன் விழிவாசலில் பிரவேசித்து மனதில் உயிர் பெறும் வடிவங்களை வரைவதிலேயே ஆர்வம் காட்டினார். ஓவியத்திறனை மேம்படுத்திக் கொள்ள 1862 சார்லஸ் கிளேயர் என்பவரின் ஓவிய கூடத்தில் சேர்ந்தார். அங்கு இவருக்கு பியர் அகஸ்ட் ரென்பர் மற்றும் ஃப்ரெட்ரிக் பசில் மற்றும் ஆர்பிரெட் சிஸ்லே போன்ற புகழ்பெற்ற ஓவியர்களின் நட்பு கிடைத்தது. ஓவியர்கள் அந்த காலத்திலே பெரிய ஆளாக இருந்திருக்கிறாங்க. இவர்கள் இணைந்து ஓவியத்தில் புதிய பாணியை கடைபிடித்தனர். இவரது ஓவிய கண்காட்சியை பார்க்க வந்த ஒரு விமர்சகர் இவரது ஓவிய பாணியை இம்ப்ரெஷன் என்று குறிப்பிட்டார். இதுவே இவரது ஓவிய பாணியை குறிப்பிடும் பதமாக நிலைத்துவிட்டது. பின்னாளில் இம்ப்ரெஷனிசம் என்ற ஓவிய இயக்கமாகவே இது உருவெடுத்தது. மனைவி கேமிலை வைத்து 1866 இவர் வரைந்த தி உமன் இன் கிரீன் ட்ரெஸ் ஓவியம் இவருக்கு பெயரும் புகழையும் பெற்று தந்தது. கேமிலை மாடலாக கொண்டு பல ஓவியங்களை வரைந்தார். 1879 கேமில் இறந்தார். பேரும் புகழும் கிடைத்ததை தவிர இவரால் பொருளாதார ரீதியாக எதுவும் சாதிக்க முடியவில்லை. உடல் நலமும் அவ்வப்போது வாட்டியது. வறுமை, உடல்நல பாதிப்புகளிலேயே வாழ்வின் பெரும்பகுதி கழிந்தது. இதனால் மன அழுத்தத்துக்கு ஆளானார். தூரிகை தான் அவருக்கு இருந்த ஒரே ஆறுதல். ஓவியம் வரைவதை நிறுத்தவே இல்லை. இவரது பொருளாதார நிலை 1890களில் மாறியது. புகழோடும் பணமும் சேர்ந்தது. இம்ப்ரெஷன்னா வெளிப்படுத்துதல் அப்படின்ற ஓவிய பாணியை கலை உலகுக்கு தந்த முன்னணி ஓவியர் கிளாட் மோனட் 86 வயது 1926 மறைந்தார். காலத்தால் அழியா புகழ்பெற்ற இவரது ஓவியங்கள் இன்றும் உலகின் பல அருங்காட்சியங்களிலும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன.
என்பதை கூறிக்கொண்டு நவம்பர் 14ஆம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை நன்னாளாம் பொன்னாளில் மாபெரும் ஒரு ஓவியத்தை கண்டு ரசிக்காதவங்க இருக்க முடியுமா? அப்படி இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி எனக்கு தெரியாது. இன்றைக்கி பாலுறவு தொடர்பான ஓவியங்கள், சிற்ப ஓவியங்கள், இந்த மாதிரி பல ஓவியங்கள் போயிட்டுருக்கு. சிற்பக்கலை ஓவியங்கள் எல்லாம் போயிட்டே இருக்குது. நன்றி, வணக்கம்.